welcome back to my channel Sauces and Spices. நான் Mrs. SHANTHINI YOGANANDHAN. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. புதுசா என் சேனல் பார்த்துட்டு இருக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. எதனா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. நீங்க ஏற்கனவே பண்ண வீடியோஸ் அதாவது நம்ம சேனல்ல பார்த்துட்டு அந்த ரெசிபி பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சு விடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் 65 கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸி தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ ஸோ மச் மஞ்சுளா. என்னுடைய பிரதருடைய ஒய்ஃப் இவங்க என்ன அழகாக செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு மெயிலில் அனுப்பிச்சிருக்காங்க. கேஎஃப்சி சிக்கனும் ப்ளஸ் மயோவும் செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. மயோடைய கன்சிஸ்டன்சி அவ்வளோ நல்லா கரெக்டாக வந்திருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ்மா. இதே மாதிரி ஃபாலோ பண்ண எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கலாம் பாருங்கள். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு இதுக்கு நான் எலும்புலாம் இல்லாமல் போன்லெஸ் சிக்கனாக எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சீரக பவுடர் வறுத்து பொடி பண்ணது 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. மிளகு தூளும் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது 1.5 டேபிள் ஸ்பூன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கலர் எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால தான் நான் இந்த சில்லி பவுடரை போடுறேன். இது போட்டாவே உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும், காரமும் கரெக்டாக தான் இருக்கும். தயிர் நல்லா கெட்டியான தயிர் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையும் 1 எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணி நம்ம இந்த சிக்கனோடு சேர்த்துக்கலாம். மைதா பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சொல்கிறோம்ல, 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி எக்கு எல்லாமே இருக்குது இல்லையா, ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி திக்காக இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் எடுத்தோம்னா சிக்கனில் அப்படியே ஒட்டியிருக்கும். ஸோ இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, இல்லை வெளில வச்சாலும் சரி, அப்படியே 1 ஹவர் விட்டுருங்க. அப்புறமா ஒரு பேனில் நல்லா எண்ணெயை ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு ஒன்றா போடுங்க. ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க, ஒன்றா மெதுவாக போடுங்க. போட்டுட்டு அந்த மசாலாலாம் வேஸ்ட்டாக போகக்கூடாது நம்மளுக்கு. அப்போ தான் அந்த சிக்கனில் அப்படியே நல்லா பிடிச்சிருக்கும். நம்ம திக்காக தான் பண்ணியிருக்கோம், இந்த சிக்கன் மேரினேட் பண்ணது தண்ணியாகவே இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சிக்கனில் நல்லா ஒட்டியிருக்கும் மசாலா. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. அதை நான் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன், டபுள் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் நான் ஃபுல்லாக எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு திருப்பி அந்த ஒரு 15 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷம் கூட விடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் எண்ணெய் ஸ்லோலியாக வச்சுருங்க அது வரைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஹையில் வச்சுட்டு திருப்பி ஃப்ரை பண்ணதெல்லாம் போட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் நான் நல்லா எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். எதுக்கு நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு சிக்கன் கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட்டாக அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் சில்லிலாம் போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். ஸோ நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் 2 வாட்டி ஃப்ரை பண்ணுறேன்.
ஸோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள், டக்கு டக்குன்னு கலந்து விட்டுறாதீங்க. நல்லா அதை பிடிக்கணும், சிக்கனில் வந்து மசாலா நல்லா பிடிச்சிருக்கணும். நம்ம வந்து அது வேஸ்ட்டாக எண்ணெயில் போகாமல் பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு திருப்பி போடுங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியுது பாருங்கள், சிக்கனில் இருக்கிற மசாலா நல்லா சிக்கனில் ஒட்டியிருக்கு, எதுவுமே வேஸ்ட்டாக வெளியில் வரல. ஸோ அது ஏன்னா நம்ம இந்த மாதிரி நல்லா திக்காக நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப வாட்டரியாக சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு நல்ல ஒரு வடிகட்டியில் போட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க. அது நல்லா தண்ணியெல்லாம் வடியட்டும். நல்லா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சிக்கனில் ரொம்ப தண்ணி இருக்காது. ஸோ நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பேட்ச் முடிச்சிட்டேன். எனக்கு நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி செகண்ட் இதுவும் போட போகிறேன். இப்போ நம்ம ஊற வச்சதுலேயே சிக்கன் நல்லா சாஃப்டாகிடும். நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறதுலே நல்லா சாஃப்டாகிடும் சிக்கன். இருந்தாலும் நான் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் சிக்கன் ஃப்ரை ஆகிட்டு. ஸோ அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம போட்டிருக்கிறது இந்த எக்கு தயிர்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா வெளியில் வந்து நல்லா கோட் ஆகிருக்கும். மைதாலாம் போட்டிருக்கோம், மைதா கார்ன்ஃப்ளவர்லாம். உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும் சிக்கன். ஸோ ட்ரையாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் போடுறேன் அடுத்த பேட்ச். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் மட்டும் உங்களுக்கு கலர் கிடச்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் மீடியமான ஹீட்டில் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஹையில் வச்சு பண்ணிக்கலாம் நம்ம. நல்லா வாசனையாக இருக்கும் இது. ஏன்னா இது வந்து இந்த ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல வாசனை வரும். பாருங்கள், சிக்கன் எவ்வளோ நல்லா கோட் ஆகிருக்கு மசாலாலாம். ஸோ செகண்ட் பேட்சும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் நான். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் பேட்ச். நம்மளுக்கு எவ்வளோ சிக்கன் போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 kgக்கு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அளவை வந்து அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மி பண்ண போகிறோம்னா இதுலேருந்து அப்படியே நீங்கள் கம்மி பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எல்லாமே சேம் அதே போல் தான். நம்ம இதுக்கு லெமன் கூட புழியல. ஸோ அப்படியே நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது வேணால் லேசாக புழிஞ்சிக்கலாம். நீங்கள் கட் பண்ணி லெமன் பீசஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம் அந்த சிக்கன் கூடயே. அப்படியே கூட நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை வந்து சிக்கனை வந்து அப்படியே நான் விட போகிறேன். ஒரு 15 minutes கிட்ட நான் அப்படியே விட்டுட்டு இந்த ஆயில் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம சைடில் இருக்கிற அந்த இது எல்லாமே எடுத்து கிளியர் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நம்ம போடும்போது கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். ஹையில் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஆயில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு ஆயிடுச்சு இப்போ ஒரு 15 minutes மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் திருப்பி இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ரை பண்ணுறோம். எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. இந்த இது ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா போட்டுடலாம். ஒன்றா போட்டு நல்லா சூடு ஜாஸ்தி ஹையில் வச்சுருங்க. நல்லா போட்டுட்டு ஃபைனலாக பண்ணி எடுத்துருங்க. ஒரு 2 minutes அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு நல்லா இன்னும் நல்லா கோட் ஆகும். ப்ளஸ் நல்லா வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா கூட நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் வந்து 2 times போடுறேன். ஏன்னா என்னுடைய இதில் வந்து அப்படியே அப்புறம் நிறைய போட்டுட்டாக்கா அப்படியே எண்ணெய் அப்படியே பொங்கிடும். ஸோ அதனால் நான் வந்து 2 பேட்சாக போடுறேன்.
சப்போஸ் உங்களுக்கு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வச்சுருந்தீங்க, கடாய் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஒரே டைமில் கூட போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணோன்னே இன்னும் நல்லா இருக்குது பார்க்க. நம்ம கலரே யூஸ் பண்ணலை, அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கலர் தான் இது. அவ்வளோ நல்லா வந்திருக்கு. நம்ம தேவையில்லாமல் கலர்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு. ஹோட்டல்ஸில் தான் உங்களுக்கு சிக்கன் 65லாம் சாப்பிட்டுட்டு கையை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே கலர்ஸே யூஸ் பண்ணல, அப்படியே பாருங்கள் நல்லா இருக்குது கலர். அந்த இது வந்து வீட்லேயே அரைச்ச காஷ்மீரி சில்லி பவுடர் இது. நான் ஊர்லேருந்து வரும்போது அம்மா அரைச்சி கொடுத்தது தான் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கேன். இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு திருப்பி ஒரு கிளியர் பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டரை வந்து நல்லா அது கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜஸ்ட் வெறும் நான் வந்து காஞ்ச மிளகாய் தான் போடுறேன். நீங்கள் என்ன இல்லை கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ இஞ்சி கூட, அதெல்லாம் தேவையே கிடையாது. வெறும் ஒரு பச்சை மிளகாவை கீறி இந்த பட்டரில் போடும்போதே உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் ஒரு கீரல் போட்டுட்டு பட்டரில் போடுங்க, அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. அதை போட்டுட்டு கொஞ்சம் அந்த சில்லி கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த சிக்கன் எல்லாம் போட்டு ஒரே ரோஸ்ட் அப்படியே ரொம்ப கொஞ்சம் பெரட்டி எடுத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் பண்ணுறது தான் இது. எந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலர்லாம் நான் போடலை, நம்ம அப்படியே மசாலாவை திக்காக பண்ணி போட்டிருக்கோம். இதில் ஒன்று என்ன ஒரு இதுனா, நம்ம வந்து சிக்கன் வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம போடுற மசாலாலாம் தண்ணியாகிடும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கனை நல்லா வடிகட்டிடுங்க, நல்லா விட்டுடுங்க. நம்ம வடிகட்டின மாதிரி தான் இருக்கும், பட் இருந்தாலும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஒரு 1/2 hour கழித்து பார்த்தாவே அவ்வளோ தண்ணி இருக்கும் அந்த சிக்கனில், கீழே இறங்கியிருக்கும். ஸோ அதனால் சிக்கனை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி மசாலா போட்டு பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு மசாலா நம்ம சேர்க்கறது வந்து சிக்கனில் வந்து நல்லா ஒட்டும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், முடிஞ்சிச்சு நம்ம சிக்கன் 65. ஸோ நீங்கள் எல்லாருமே வீட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் புதுசாக என்னுடைய சேனல் பார்த்துட்ருக்குறவங்க இப்போ நான் சிக்கன் KFC ஸ்டைல் சிக்கன் எனக்கு செஞ்சு அனுப்பிச்சாங்க இல்லையா என்னுடைய பிரதர் ஒய்ஃப், ஸோ அதோடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே போடுறேன். புதுசாக வந்தவங்க பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், நல்ல ஃப்ளேக்ஸோடு வரும். அதே போல் மயோ டிப்பும் நான் அதனுடைய லிங்க்கும் நான் வந்து இதில் கீழே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ புதுசாக பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நீங்கள் நிறைய வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. எல்லாமே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு டக்குன்னு. ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.